நம்ம ஜானகி எல்லாத்துக்கும் இப்போவே ஒரு மிகப்பெரிய முடிவை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் பொறுப்பு துறப்பு அப்படிலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நம்ம கார்த்திக்கு பிரித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திக் வந்துட்டு மொத்த சொத்தையுமே என்கிட்டயே கொடுத்துருங்க, அதாவது மொத்த கம்பெனி பொறுப்பையுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜானகிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு அம்மா நீ சானு நீ கவலைப்படாத, முதல்ல அந்த சொத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துடலாம், சொத்து மட்டும் கிடையாது கம்பெனி பொறுப்புலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் இருந்துட்டு அதாவது ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாதை பையனும் நானும் ஒன்றா, நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கோம்மா உனக்கு, நான் அதாவது நீங்கள் பெத்த மகன், நான் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அனாதை இனாதான்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல், கௌதம் அவன் சொல்கிறத எதையும் மைண்டில் வந்து ஏற்றிக்காதப்பா, அவன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ கவலைப்படாத, நீ எப்போவுமே என்னோட மூத்த புள்ள தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல்